யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்தாத போது நீங்கள் யாரையும் ஏளனமாக பார்க்கல. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஏளனமாக பார்க்கக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போ அது கெட்டு போயிடுமே, அது அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொன்னால் தான் நீ ஏளனமாக பார்க்குற. நான் நல்லது தானே சொல்கிறேன். கிடையாது, அது நல்லதே கிடையாது. அந்த சனியை எதுக்கு தான் வந்தது? அப்படியே அந்த உட்காரத்தை விட்டு ஏந்துக்காமல் போகிறதுக்கு தான் வந்தது. அது கடவுள் தலையெழுத்தது என்ன தான். அப்போ கடவுள் தலையெழுத்தானே சொன்னால் சுருக்குன்னு ஏந்து போகிற ஒருத்தருக்கிறான், சொன்னையும் செய்யாதுங்கிறேன் என்ன அர்த்தம்? சொல்லாமே வாழ்ந்துனுங்கிற வாழ்ந்து தானே இருக்கிறான். யார் எந்த அறிவுரையுமே சொல்லாத வாழ்ந்து தானே இருக்கிறான் இந்த உலகத்தில். அறிவுரை சொல்கிறதுனாலே ஒருத்தர் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இது ரொம்ப தெளிவானவன் இதில். நான் என்ன பேச்சு கேட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் பேச்சு கேட்டு நான் நல்லா ஆகிட்டேன் அது ஆகிட்டேன்லாம். சத்தியம் அது கிடையாது. உனக்குள்ளே என்ன இருந்தது? நல்லா ஆகிறதுக்கான திறமையும் சக்தியும் இருந்தது. அதனால் நான் பேசணுன்னு என்ன பண்ண, நீ டக்குன்னு கேட்டே நல்லா ஆகிட்டேன். உனக்குள்ளே அந்த திறமை தகுதி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? உன்னால் வாழ முடியாது. உன்னால் நான் எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ண முடியாது உன்னால். ஏன் வாழறதுக்கு காரணம் யார்? உனக்குள்ளே அந்த ஃபயர் இல்லை. எத்தனை முறை கொளுத்தி போட்டாக்கா பச்சை மட்டை ஏரியான்.